இந்த எஸ்எஸ்கே திருந்திட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏற்கனவே நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே நம்ம ரேவதிய நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த எல்லைக்கு போயிட்டே இருக்காரு. ஏன்னா, நம்ம ரேவதி இத சாதாரணமா நம்பிட முடியாது. ஏன்னா, ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கௌதம்க்கு எதனா ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எஸ்எஸ்கேவுக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கௌதமோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாரி சொல்லி ஆனா, இப்போ எஸ்எஸ்கே சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு உண்மையிலேயே ரேவதி அப்படியே கவுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இப்போ நம்ம ரேவதியோட மனச மாத்திட்டாங்க. அதுவும் இல்லாம தாக்ஷாயணி கிட்ட இருந்து இப்போ நம்ம ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. எதுக்காக இந்த கால் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா இவ்ளோ பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம வெளிய எதுக்காக கொண்டு போய் பேசுறாங்க அப்படின்ற மாரி சொல்லி கௌதம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிச்சுருச்சு. அதாவது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் கால் வரும்போது, அந்த ரொம்ப பதட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன எடுத்துட்டு வெளிய குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுறாங்க. அதுல தான் கௌதம்க்கு மிகப்பெரிய டவுட்டு. இப்ப என்ன பண்றது? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க? யார் தான் ஃபோன் பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போய் நின்னு பார்க்கும்போது தான் வந்து தெரிய வருது. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு, "சொல்லு தாட்சாயினி, எதுக்காக இப்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம அ கௌதம்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நம்ம ரேவதி அம்மா எதுக்காக தாக்ஷாயணி அதாவது எஸ்எஸ்கே நம்மளோட எதிரி. அவங்களோட பொண்டாட்டி தாக்ஷாயணி கிட்ட எதுக்காக பேசணும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இங்க இப்போ நம்ம கௌதமுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம கௌதம பத்தி எஸ்எஸ்கே கிட்ட சொல்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய விஷயமும் நடக்குது. ஆனா அதே சமயம் நம்ம கௌதம் இப்போ முன்கூட்டியே எஸ்எஸ்கேவ தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே பயங்கரமான ஒரு சந்தேகத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. எதுக்காக எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அம்மாவ வந்து இது பண்ணணும். அதாவது கொல்ல பார்க்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சு, நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய ஃபாலோ பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயணி வந்து ஃபோன் பண்ணி, "ரேவதி நான் வந்து இப்ப என்ன சொல்றேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்காத. உன்ன நான் நேர்ல பார்த்து மீட் பண்ணி உன்கிட்ட நான் பேசணும். கொஞ்சம் இந்த இடத்துக்கு வர முடியுமா? இந்த கோவிலுக்கு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "ரேவதி இந்த டைம்ல வரணுமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "ஆமா ரேவதி. அதாவது அ இந்த டைம்க்கு தான் நீங்க வரணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். எஸ்எஸ்கே என்கிட்ட எல்லாமே சொன்னாரு. அதுவும் இல்லாம இந்த மாரி நடந்திருக்க கூடாது. ரொம்ப தப்பு தான்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த தாக்ஷாயணிக்கு நம்ம ரேவதிய பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சுட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இது எஸ்எஸ்கேவோட பிளானு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டாரு போல இருக்கு. அதனால தான் தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ரேவதி பேசுறத கேட்டுட்டு, கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சாகணும். அம்மா எதனா பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்களா? என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியலையே! அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொஞ்சம் பொறுமையா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரேவதி உடனடியா இங்கிருந்து கிளம்பி தாக்ஷாயணிய பார்க்கறதுக்காக வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு இன்னும் மிகப்பெரிய டவுட் வருது. ஏன்னா, உடனடியா எதுக்காக கிளம்பி போகணும்? என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு தெரியல. நம்ம ரேவதி அம்மாவுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தி ஆகணும் அப்டின்ற மாரி சொல்லி கௌதம் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.